ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணையை மேலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலாம். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் ஸ்ரீதேவி, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி மேஷ ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்து மதத்தை சார்ந்தவங்க, அகமுடையார் பிரிவை சேர்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிஏ முடிச்சிருக்காங்க. கேஸ் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலையின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகே, எந்த வயதாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க திருவாரூரில் வசிச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்க ஒரு சாதாரண குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. வாடகை வீட்டில் தான் வசிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கணவர் இவங்களுக்கு வசதி இல்லைங்கிறத இவங்க லவ் மேரேஜ் தாங்க பண்ணிக்கிட்டாங்க. பட் இவங்களுக்கு வசதி இல்லைன்னு காரணத்தினால இவங்களை விட்டுட்டு வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குங்க. அதுங்க பொண்ணுக்கு 5 வயசு ஆகுது. ஸோ இவங்க தான் இந்த குழந்தைய பார்த்துட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க அப்பா அம்மா வீட்லேயே சேர்த்திக்காதனால இவங்க தனிமையில் தான் வேலைக்கு போயிட்டு குழந்தைய பார்த்துட்ருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களோட பாட்டி தான் இவங்களுடைய குழந்தைய பார்த்துட்ருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் குடிப்பழக்கம், எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாதவராக இருந்தால் போதும். அவருக்கும் திருமணமாகி குழந்தை இருந்தாலும் என்னோடய குழந்தை மாதிரி நான் பார்த்துக்கிறேன். நான் வாடகை வீடாக இருந்தாலும் எனக்கு ஓகே தான். மாதம் குறைவான சம்பளமாக இருந்தாலும் எனக்கு சம்மதம். என்னையும் என்னோடய குழந்தையும் நல்லபடியாக பார்த்துக்கிட்டா மட்டும் போதும்னு தாங்க கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா தீபா, வயது 8 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துள்ள அகமுடையார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க பழக்கடை வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கும் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகே, எந்த வயதாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க தஞ்சாவூரில் வசிச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி 5 வருடங்களுக்கு அப்புறமா இவங்களுடைய மாமியாரோட பிரச்சனைனால இவங்க தனியாக வந்திருக்காங்க. அவங்களுடைய கணவருக்கு வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணி வச்சதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க விவாகரத்து பண்ணிட்டதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களான்னு பார்த்திங்கன்னா ஒரு பையன் மட்டும்தாங்க. ஸோ அந்த பையனை பார்த்துட்டு இவங்க தனிமையில் தான் வசிச்சிட்ருக்காங்க. ஸோ இந்த மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா வரக்கூடியவருக்கு குழந்தை இருந்தாலும் ஓகே, ஒரு சாதாரண குடும்பமாக இருந்தாலே போதும், ஆனால் நல்ல ஒழுக்கமானவராக இருக்கணும்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ இவங்களுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு இருக்குதுங்க. அது இல்லாமல் 5 சென்ட் நிலம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பர் உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இது போன்ற இலவச வரங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம பதிவுகள் போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அப்டேட் ஆகும். நம்மளோட சேனல் பேர் சொல்லிட்டு யாராவது அம்மன்னு கேட்டாங்கன்னா தயவு செய்து கொடுக்க வேணாங்க. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. தேங்க்யூ.